ருசி நாக்கில் நிற்கும். ஒரு வாரத்துக்கு டேஸ்ட்டு மறக்க மாட்டீங்க. கிடைக்கும் போதே புதுமையாக செய்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானது 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து செவந்து வந்ததும் இப்போ இதோட தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம், உரிச்ச பூண்டு ஒரு 10 பூண்டு பல், கூடவே 20 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து சூட்டோடே கலந்து விட்டிங்கன்னா பச்சை வாசனை போயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆறினதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி மிக்சர் ஜாரில் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் மாங்காய், அதாவது துருவி எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்தது, தோலோடே துருவி சேர்த்துக்கங்க. இல்லை பொடிசாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கங்க. அப்போ தான் நைஸாக அரைப்பட்டி வரும். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதுக்கு வேண்டிய தாளிப்பை ரெடி பண்ணி ஊற்றிக்கங்க. அதுக்கு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பூண்டு பல்லை இடித்து சேர்த்துக்கங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதை அப்படியே எடுத்து சேர்த்து கலந்து பரிமாறி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அருமையான சுவையில் அட்டகாசமாக இருக்கும்.